கண்கள் நம்ம சினிமாட்டோகிராஃபரை சந்திக்க போறோம். ராஜசேகர் அவர்கள் வாங்க போய் பார்க்கலாம். தொந்தரவு பண்ணலாம். பிஸியா வேலையா இருக்காரு, பட் நம்ம விடுவோம், விட மாட்டோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? உங்கள்ட்ட நிறைய கேள்வி கேட்கணும், கேட்கலாங்களா? என்ன பண்றது, எங்களுக்கு வேற டைம் கிடைக்கல. சின்ன சின்ன கேள்விகளை கேட்கிறேன், நீங்க பிஸின்னு சொன்னா நாங்க கிளம்பிடுறோம். திருப்பி வந்து தொந்தரவு பண்றோம். ஓகே, இப்போ முதல் கேள்வி, அது என்ன உங்களுடைய ஃப்ரேம்ல மட்டும் கலர்ஸ்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது, ரொம்ப அழகா தெரியுது, எல்லாருமே அழகா தெரியுறாங்க, என்ன ரகசியம்? ஏதாவது மந்திரம் பண்ணி எடுத்து வரீங்களா? இது வந்து மனோரமா கேட்ட மாதிரி இருக்கு. உங்க நாயனத்தன் மட்டும் தான் சின்சியரா ஒர்க் பண்றோம். ஸோ தேவையான லைட்டு, அதுக்கு தேவையில்லாத ஃபில்லு, ஒரு லைட்டு போட்டோம்னா அதோட ஃபில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பேக் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ஸ்போர்ஸ் ஆகும். அதை ப்ராப்பராக கட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுறதுனா ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸ் கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்க நிறைய பாடல்கள் பண்ணிருக்கீங்க, அந்த பாடல்கள் வந்து நிறைய வந்து விரும்பி கேட்கறாங்க மக்கள். அந்த மாதிரி வந்த பாடல்கள்ல கஜினி ஜில்லு காதல் நிறைய, அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச சாங் வந்து இப்போ லேட்டஸ்டாக வந்து சில்லூர் காதல் வந்து நியூயார்க் நகரம் சாங், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். அது சூப்பர் சாங், எவ்ரிபடி லைக் த சாங். அது வந்து நியூயார்க் நகரம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் வந்து நியூயார்க் ஷூட் பண்ணல, அது சுவிட்சர்லாண்டில் ஷூட் பண்ண ரகசியம் வந்து இப்போ நான் வெளியில் சொல்லிடுவேன். நியூயார்க் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு சுவிட்சர்லாண்டில் ஷூட் பண்ணது. ஸோ எவ்ரிபடி லைக் த சாங், எல்லாருக்குமே பிடிச்ச சாங் இருந்தால் எனக்கு கூட ஆட்டோமேட்டிக்காக பிடிச்ச சாங். இப்ப இந்த படத்துல, பீமா படத்துல உங்களோட லென்ஸ் வந்து யாரு ரொம்ப அழகுன்னு சொல்லுது, விக்ரமியா ட்ரிஷாவையா? அழகுன்னா பெண்கள் தானேங்க. விக்ரம் அழகு இல்ல, அழகு விக்ரம் வந்து ஆண்மையானவர். சரி, அழகுக்கும் ஆண்மைக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. அப்படியா? ஆமா. அடுத்து நான் வந்து வழக்கம் போல இப்ப நான் எங்க அப்படின்னு கேட்பேன், வேண்டாம், அந்த விவரமே வேண்டாம். ஆண்மையோட அழகுன்னு சொல்லலாமா? நன்றி. இந்த படத்துல இயக்குனர் லிங்குசாமி கூட நீங்க ஒர்க் பண்றீங்க, இது எப்படி இருக்கு இந்த அனுபவம்? ரொம்ப ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ். கௌதம் அவங்களோட ஒர்க் பண்றப்போ விஷுவல் ஓரியன்டா எல்லா சீனையும் விஷுவல் ஓரியன்டா அப்ரோச் பண்ணுவாங்க. இதுல வந்து அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஸ்கிரிப்ட் ஓரியன்ட். அது மட்டும் இல்லாத ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ். அதுல இடையில பூந்து நானும் வந்து விஷுவல் ஓரியன்டாக வந்து ஒவ்வொரு ஷார்ட் எடுத்து பார்க்குறப்ப, ஓ இது நல்லா இருக்குங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கமாக எடுத்து இது ஒரு விஷுவல் படமாக தான் கொண்டுறதுக்கு பாராடிட்டு இருக்கேன். இப்போ விஷுவல் கம் ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் டைரக்டர் ஆகிட்டார். படம் முடியும் போது ஆல்மோஸ்ட் என் வழிக்கும் அவர் வழிக்கு நான் போய் என் வழிக்கு நான் வந்து ஒரு புது மாதிரியான ஒரு ஃபியூஷன் மாரி இருந்த படத்தில் பர்டிகுலர் அப்படிதான் சொல்லலாம். இது வரைக்கும் எடுத்த சீன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லலாமா? ஆக்சுவலாக வந்து இதில் வந்து விக்ரம் சாரோட இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிரிப்டாக நான் ஷார்ட்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்ட்ரோடக்ஷன் சீன். சரி, அப்புறம் வந்து நிறைய ஆக்ஷன் போர்ஷன் இதில் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக வந்து இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்ல போனால் நம்ம ட்ரிஷாவோட ஹோல் அந்த ஓரியன்டேஷனே நல்லாயிருக்கும். அவங்களுடைய மூவ்மெண்ட், அப்புறம் வந்து அவங்க ஒரு சின்னதாக டான்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து அது அவருக்கே தெரியாமல், நம்ம ட்ரிஷாவுக்கே தெரியாமல் வந்து விக்ரம் உள்ளர வந்துடுவார். அப்படி ஒரு கதை பியூட்டிஃபுல்லாக உள்ளார். கதை சொல்லணும்னு நினைக்கிறேன், அப்படி உள்ளர போகும்போது அது ஒரு டிரான்சிஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொமான்ஸ் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் படம்னு சொன்னால் இந்த படத்தில் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ், லவ் தான் அந்த படத்தில் இருக்கும். ஒரு சீன் ஆகட்டும் பாட்டாகட்டும் அதை பிரம்மாண்டமா அழகா காட்டுறது ஆர்ட் டிபார்ட்மெண்டே வேலை. குறிப்பா இந்த படத்துல நவீனமான ஒரு பாத்ரூம் செட் போட்டிருக்காங்க. அது ஷூட் அவுட்ல பயங்கர, இந்த ஒரு நிமிஷம் செட் தான் வந்தார், பயங்கரமான ஷூட் அவுட், ரொம்ப தத்ரூபமா இருக்கான். என்னை வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு நீங்களும் ஒரு பிரேக் போயிட்டு வாங்க.